LSG ஒரு ட்ரீம் டீம் மாதிரி தெரியும். ஆனால் கிரவுண்டில் அது ஒரு ட்ராமா டீம். பிளேயர்ஸ்னால இல்லை, ஓனர்னால. ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டகவுட். இது வரைக்கும் 60 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 60 பேருக்கும் மிக்க நன்றி. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஸோ தட் இன்னும் நிறைய எங்கேஜ்மெண்ட் வரும். நம்ம பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னும் நம்ம நிறைய கிரிக்கெட் பேசலாம். IPL 2026 ப்ரிவியூவில் இன்றைக்கி நம்ம LSG பற்றி பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த டீம் என்னென்னா, இவங்க சப்போர்ட் ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறதுலாம் ஃபுல் ஃபோக்கஸ் எப்பயும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டீமை பில்ட் பண்ணுறதுல பண்ண தப்பியே திரும்ப பண்ணுறாங்க. சொல்லப்போனால் LSG இப்போது ஓல்டு RCB டீம் மாதிரி இருக்குது. RCB முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக ஃபாரின் பேட்டர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீமியம் பவுலர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குறைய இப்போ எப்படியோ ஜோஷ் ஹேசல்வுட் RCBக்கு தீர்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. LSGயும் இப்போ அதே ட்ராப்பில் தான் விழுந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே கிளாஸ் பவுலர்ஸ், அதாவது ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ். ஷமி, மயங்க் யாதவ், ஆண்ட்ரி நோக்கியா இவங்க எல்லாருமே ஒரு ஃபுல் சீசன் ஃபிட்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஒரு ஃபுல் சீசனுக்கு ஃபிட்டாக இருப்பாங்களான்னு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ரிஷப் பண்ட் திரும்ப ஃபார்முக்கு வருவாரா, இல்லை LSG மேனேஜ்மெண்ட்டோட ட்ராமாவில் திரும்ப மாட்டி கஷ்டப்படுவாரா அப்படின்றதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி வாங்க, இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். அவங்களுக்கு போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஹை ரிஸ்க் ஆல் அவுட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க டாப் 4 மார்க்ரம், மார்ஷ், பூரன், பண்ட் 220+ எல்லா மேட்சும் அடிச்சு அவங்க பவுலிங்கை காம்பன்சேட் பண்ணணும். நம்பர் 5ல ஆயுஷ் பதோனி, நம்பர் 6ல ஜாஷ் இங்கிலீஷ். ஏப்ரலில் ஜாஷ் அவரோட வெட்டிங்காக போகிற கேப்பில் மேத்யூ பிரிட்ஸ்கியை உள்ள ஆட வைக்கலாம். ஃபினிஷர் ரோலுக்கு அப்துல் சமாத் அண்ட் ஷபாஸ் அகமத். ஷபாஸ் அகமத் ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாக இருப்பார். இல்லை இன்னும் பேட்டிங் டெப்த் வேணும்னா முகுல் சௌத்ரியை ட்ரை பண்ணலாம். அவங்களோட பவுலிங் கோர் வந்து ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், முகமது ஷமி. இம்பாக்ட் சப்ல திக்வேஷ் ராத்தி வருவார். இவங்க எல்லாம் 4 ஓவர் போட்டாலும் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பிச் இன் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் 20 ஓவரை கம்ப்ளீட்டே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுலர்ஸ் எல்லாமே இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால இந்த டீமுக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் டீம் செட் ஆகாமல் கஷ்டப்படுவாங்க. பட் இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனால அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். மயங்க் யாதவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமிக்கு பதிலாக மோஷின் கான் இந்த மாதிரி ரொட்டேஷனில் ஆடி அவங்களோட ஒர்க் லோட வந்து மேனேஜ் பண்ணணும். ஒரே ஆப்ஷன் தான் LSGக்கு. பேட்டிங் ஹெவியாக உள்ள போய் 220+ ரன்ஸ் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றது தான். இப்போ பிக் क्वेश्चन மார்க்கே என்னன்னா, வனிது ஹசரங்க வந்து மேட்ச் ஃபிட் ஆயிடுவாரா சீக்கிரமா அப்படின்றது தான். அப்படி அவர் ஃபிட் ஆயிட்டாருன்னா இந்த டீம்ல கொஞ்சம் பேலன்ஸ் வரும். ஸோ ஃபைனலா LSG பத்தி என்னோட க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, இந்த சீசன்லயும் பேட்டிங் ஆட மட்டும் தான் ஆள் இருக்கு. ஆனா பவுலிங்ல டிஃபெண்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. என்னதான் டாப் ஆர்டர்ல பெரிய பெரிய கன்ஸ் இருந்தாலும் பவுலிங் வேலை செய்யுமா ஒழுங்கா அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட் இந்த சீசன் LSG பிளே ஆஃப்ஸ் கூட்டிட்டு போவாரா, இல்ல திரும்ப LSG டிராமால மாட்டிட்டு முழிப்பாங்களா? உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபேண்டசி டகவுட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.